نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار வார்த்தைகளில் சிறந்தது வல்லவன் ரஹ்மானின் வார்த்தை என்றும் நடைமுறைகளில் சிறந்தது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளுக்கு பின்னால் மார்க்கத்தில் புதிதாக புகுத்தப்பட்டவைகள் கர்மங்களிலே மிக மோசமானவைகள் பிதஅத்துகள், எல்லா பிதஅத்துகளும் வழிகேடுகள், எல்லா வழிகேடுகளும் மனிதனை நரகத்துக்கு இட்டுச் செல்லும் என்று சொன்னவனாக இச்சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாமெல்லாம் துல்ஹிஜ்ஜா மாதத்தை ஆரம்பித்து நம்மில் இருக்கின்ற வசதி படைத்தவர்களும் செல்வந்தர்களும் ஹஜ்ஜு செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் கிடைத்தவர்களும் மக்கமா நகரை நோக்கி ஹஜ்ஜு செய்வதற்காக பயணித்து கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே வீற்றிருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஹஜ்ஜுடைய காலம் என்று சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு மனிதனும் ஒரு தடவை நினைவூட்டி பார்க்க வேண்டிய நிகழ்வு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரு ஹஜ்ஜு அந்த நிகழ்வுதான். அந்த ஹஜ்ஜிலே நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலும் நஹருடைய தினத்திலும் மக்களுக்கு ஒரு உரை நிகழ்த்தினார்கள். அந்த உரைக்கு இஸ்லாமிய வரலாற்றில் ஹுத்பத்து ஹஜ்ஜத்தில் வதா என்று பெயர் சொல்லப்படுகின்றது. பிரியாவிடை ஹஜ்ஜின் பொழுது ஆற்றப்பட்ட உரை என்று அடையாளப்படுத்தப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, பிரியாவிடை என்று சொல்லுகின்ற பொழுது இந்த உலகத்திலே 23 வருட காலம் நபித்துவ பணியிலே ஈடுபட்ட ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மரணம் நெருங்கிவிட்டது என்பதை சுருக்கமாக சொல்லி காட்டுகின்ற நிகழ்வு அந்த உபதேசத்திலே நடந்திருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் துல்ஹிஜ்ஜா மாதத்திலே ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றார்கள். மதீனாவுக்கு வந்து முஹர்ரம் மாதத்தை கழிக்கின்றார்கள். அதன் பிறகு சஃபர் மாதத்தின் கடைசி கிழமை புதன்கிழமையாகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய தூதருக்கு காய்ச்சல் ஏற்படுகின்றது, நோய்வாய்ப்படுகின்றார்கள். அங்கிருந்து அடுத்த மாதம் ரபியுல் அவ்வல் மாதத்தின் 12வது நாள் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கின்றார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, வரலாற்று ஆசிரியர்கள் அல்லாஹ்வுடைய தூதரின் அந்த உரையை நபிகளாருடைய மரணத்துக்கு முன்னால் நடந்த உரை என்ற அடிப்படையில் அல்லாஹ்வுடைய தூதரின் பிரியாவிடை ஹஜ்ஜின் பொழுது ஆற்றப்பட்ட உரை என்று அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள்.
அன்பார்ந்தவர்களே, இந்த உலகத்திலே உண்மையான முஸ்லிமாக வாழ விரும்புகின்ற ஒரு மனிதன் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன அறிவுரைகளை, சொன்ன புத்திமதிகளை தன்னுடைய வாழ்க்கையிலே சரியாக எடுத்து நடந்தால் உண்மையான முஸ்லிமாக வாழலாம் என்கின்ற அளவுக்கு ஒரு மனிதன் உண்மையான முஸ்லிமாக வாழ்வதற்கு தேவையான அடிப்படை அம்சங்களை தன்னுடைய உரையிலே நிகழ்த்தி காட்டினார்கள் என்பது முக்கியமான அம்சம் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமை, மனிதன் மனிதனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இரண்டு விதமான கடமைகளையும் சுருக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் நிகழ்த்திய ஒரு நிகழ்வுதான் அந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரை என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதாவிலே நஹருடைய தினம் என்று சொன்னால் 10வது நாள் என்று நாங்கள் சொல்லுவோம். அந்த தினத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய ஒட்டகத்தின் மீது இருந்து கொண்டு கல்லெறிகின்ற பொழுது மக்களை பார்த்து ஒரு அறிவுரை சொன்னார்கள். என்ன? லிதஹுது அன்னி மனாசிக்கக்கும், என்னிடத்திலிருந்து ஹஜ் கிரியைகளை, ஹஜ் எப்படி செய்ய வேண்டும் என்கிற அந்த வழிமுறைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்? ஃபஇன்னி லா அத்ரி லஅல்லி லா அஹுஜ்ஜு பஅத ஹஜ்ஜதி ஹாதிஹி, ஏனென்றால் என்னுடைய இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு நான் மீண்டும் ஒரு ஹஜ் செய்வதாக இருக்க முடியாது. இப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்த ஹஜ், இதன் பிறகு இன்னும் ஒரு ஹஜ் செய்கிற நிலை எனக்கு ஏற்படும் என்று இருக்க முடியாது என்று சொன்னார்கள். என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹஜ்ஜுக்கு பிறகு இன்னொரு ஹஜ் செய்வதற்கு முன்னால் மரணித்து விடுவார்கள் என்ற செய்தியைத்தான் மறைமுகமாக சொல்லிவிட்டு என்ன சொன்னார்கள்? ஹஜ்ஜுடைய கிரியைகளை என்னிடத்திலிருந்து நீங்கள் படித்துக் கொள்ளுங்கள், என்னிடத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். என்றால் அன்பார்ந்தவர்களே, ஹஜ் மட்டுமல்ல, தொழுகையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுது கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் இரண்டாவது இடம் வகிக்கக்கூடிய, இபாதத்துக்களில் முதலிடம் வகிக்கக்கூடிய தொழுகை என்ற அந்த இபாதத், நான் எப்படி தொழுவதை நீங்கள் கண்டீர்களோ அப்படி தொழுங்கள் என்று சொன்னார்கள். இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளுள் ஐந்தாவது கடமை என்று அடையாளப்படுத்தப்பட்ட ஹஜ் வணக்கத்தை பற்றி என்ன சொன்னார்கள்? என்னிடத்திலிருந்து நீங்கள் ஹஜ் வணக்கத்தின் செயல்முறையை எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இங்கிருந்து நாங்கள் படிக்க வேண்டிய ஆழமான பாடம் என்ன? ஒரு சுப்ஹானல்லாஹ் சொன்னாலும் அல்லது இலட்சம் செலவழித்து ஹஜ் செய்தாலும் நானும் நீங்களும் நினைத்த பிரகாரம் செய்ய முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரின் சொல் செயல் அங்கீகாரம் என்ற அந்த வழிகாட்டலோடு தான் எங்களுடைய இபாதத்துகள், எங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய நடவடிக்கைகள் அமைய வேண்டும் என்ற அந்த பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அந்த ஒரே ஹஜ்ஜும் கடைசி ஹஜ்ஜுமான அந்த ஹஜ்ஜிலே அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள் என்று சொன்னால், ஒரு முஃமின் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிமாக வாழ்ந்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு தேவைப்படுகின்ற அடிப்படை இதுதான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அது என்ன அடிப்படை? எந்த இபாதத்தை செய்தாலும், வணக்கம் என்று எதை செய்தாலும், தொழுகைக்கு பின்னால சுப்ஹானல்லாஹ் சொல்லுகின்றோம். அந்த சுப்ஹானல்லாஹ்வாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் 33 தான் தொழுகைக்கு பிறகு சொன்னாங்களா? 33 தான் சொல்லுவோம். அல்ஹம்துலில்லாஹ் 33 தான் சொன்னார்களா? 33 சொல்லுவோம்.
அன்பார்ந்தவர்களே, அந்த அளவுக்கு நபிகளாரை பின்பற்ற வேண்டும் என்ற ஒரு பாடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ் வணக்கத்தின் பொழுது எனக்கும் உங்களுக்கும் சொல்லிவிட்டு போனார்கள் என்ற பாடத்தை ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அறிவுரையில் மிக முக்கியமான அறிவுரையாக நானும் நீங்களும் படித்து எங்களுடைய வாழ்க்கையிலே நபிகளாரை உண்மையாக பின்பற்றுகின்ற உத்தமர்களாக மாற வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவுடைய மைதானத்திலே இருந்து கொண்டு, அரஃபாவுடைய மைதானத்தில் ஹாஜிகள் ஒன்று சேருவது துல்ஹிஜ்ஜா மாதத்துடைய 9வது நாள். அந்த நாளையிலே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த அரஃபா மைதானத்திலே இருந்து கொண்டு மக்களுக்கு ஒரு அறிவுரை செய்தார்கள். அதிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னது என்ன? இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் ஹராமுன் அலைக்கும், உங்களுடைய இரத்தங்கள், உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்கள் மீது கண்ணியமாக்கப்பட்டதாகும். அன்பார்ந்தவர்களே, ஹராம் என்று சொன்னால் கண்ணியமாக்கப்பட்டது என்ற அர்த்தம் இருக்கிறது. உங்களுடைய சொத்து, உங்களுடைய உயிர் உங்களுக்கு மதிப்பானது, உங்களுக்கு கண்ணியமானது. உங்களுடைய சொத்தும் உங்களுடைய செல்வமும் உங்களுடைய உயிரும் அடுத்தவர்களுக்கு ஹராமானது. நினைத்த மாதிரி இரத்தத்தை ஓட்ட முடியாது, நினைத்த மாதிரி சொத்து செல்வங்களை சூறையாட முடியாது. உங்களுடைய சொத்து உங்களுக்கு ஹராம் என்றால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மதிப்பானது, உங்களுடைய உயிர் உங்கள் ஒவ்வொருவருக்கும் மதிப்பானது. அடுத்தவர் விஷயத்தில் என்னுடைய உயிர் எனக்கு கண்ணியமானது என்றால் அதை நினைத்த பிரகாரம் உங்களுக்கு ஓட்ட முடியாது, அது ஹராமானது. உங்களுடைய சொத்து செல்வம் உங்களுக்கு மதிப்பானது, கண்ணியமானது. என்னோடு வைத்து பார்த்தால் அதை சுரண்டுவது, அநியாயமாக சூறையாடுவது, பறித்தெடுப்பது ஹராமானது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் இரண்டு பக்கத்துக்கும் அறிவுரை சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை பாவித்தார்கள். இந்த சொத்து செல்வம் என்பதும் ஒரு மனிதனுடைய உயிர் என்பதும் இஸ்லாத்திலே எந்த அளவு கண்ணியப்படுத்தப்பட்டது என்றால் கஹுர்மதி யௌமிக்கும் ஹாதா, அல்லாஹ்வுடைய தூதர் எந்த நாளில் இருந்தார்களோ அந்த நாள் எந்த அளவு சிறந்தது. துல்ஹிஜ்ஜா மாதத்தின் 9வது நாள் அரஃபாவுடைய தினம் எவ்வளவு சங்கை மிக்கதோ அது போன்று மதிப்பானது. அன்பார்ந்தவர்களே, அரஃபாவுடைய நாள் இஸ்லாத்தில் எவ்வளவு மதிப்பானது. அந்த நாளில் நோன்பு பிடித்தால் முந்தைய ஒரு வருடம் பிந்தைய ஒரு வருடத்தின் பாவம் மன்னிக்கப்படும். முஸ்லிமிலே வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் அரஃபாவுடைய தினத்தில் நரகவாசிகளை விடுதலை செய்வது போன்று வேற எந்த நாளிலும் விடுதலை செய்வதில்லை. அந்த அளவுக்கு சிறந்த நாள். அந்த மதிப்புக்குரிய நாளை போன்றதுதான் ஒரு மூமின் எந்த அளவுக்கு அந்த நாளை கண்ணியப்படுத்த வேண்டுமோ அது போன்று ஒரு மனிதனுடைய சொத்தை கண்ணியப்படுத்த வேண்டும், ஒரு மனிதனுடைய உயிரை மதிக்க வேண்டும். ஃபீ ஷஹ்ரிக்கும் ஹாதா, உங்களுடைய இந்த மாதம் இருக்கிறதே துல்ஹிஜ்ஜா மாதம் எந்த அளவு கண்ணியப்படுத்தப்பட்டதோ அது போன்று கண்ணியப்படுத்தப்பட்டதுண்டாங்க. முஹர்ரம் மாதம், துல்ஹிஜ்ஜா மாதம், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? சங்கைப்படுத்தப்பட்ட 4 மாதங்களில் துல்ஹிஜ்ஜா மாதம் ஒரு மாதம். யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராம், சங்கையான மாதம் பற்றி நபியே உங்களிடத்தில் வந்து கேட்கிறார்கள். குல் கிதாலுன் ஃபீஹி கபீர், அந்த மாதத்தில் யுத்தம் செய்வது பெரும் பாவமாகும், யுத்தம் செய்வது பெரும் பாவமாகும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் அந்த 4 மாதங்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது ஃபலா தத்லிமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், அந்த மாதத்திலே நீங்கள் உங்களுக்கு அநியாயம் இழைத்துக் கொள்ள வேண்டாம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது, யுத்தத்தை ஆரம்பிக்க முடியாது. அந்த மாதத்தில் தனக்குத்தானே அநியாயம் இழைத்துக் கொள்ள கூடாது என்கிற அளவுக்கு அந்த மாதம் கண்ணியப்படுத்தப்பட்டது. அந்த மாதத்துக்கு இருக்கின்ற கண்ணியத்தை போன்று உங்களுடைய சொத்து செல்வங்களும் உங்களுடைய உயிரும் இஸ்லாத்தில் கண்ணியமானது, மதிக்கப்பட்டது. ஃபீ பலதிக்கும் ஹாதா,
உங்களது இந்த ஊர் இருக்கிறதே மக்கமா நகர் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அது போன்று உங்களுடைய சொத்து செல்வமும் உங்களுடைய உயிரும் மதிப்பு மிக்கது என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எவ்வளவு ஒரு மனிதனுடைய உயிர் மதிப்பானது, சொத்து செல்வம் எந்த அளவு மதிப்பானது, அரஃபாவுடைய தினம் எவ்வளவு மதிப்பானதோ ஒரு முஃமின் வாழ்க்கையில, துல்ஹிஜ்ஜா மாதம் எவ்வளவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டியதோ, மக்கமா நகருக்கு ஒரு மூமினுடைய உள்ளத்தில் எவ்வளவு மதிப்பு இருக்கிறதோ அது போன்று மதிக்கப்பட வேண்டியதுதான் ஒரு மனிதனுடைய சொத்தும் செல்வமும் உயிரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே பிரகடனப்படுத்தினார்கள் என்று சொன்னால், அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு மனிதர்களால் அதிகம் அவமதிக்கப்படுவது அடுத்தவர்களுடைய சொத்துக்களும் அடுத்தவர்களுடைய உயிர்களும் என்றால், இன்றைக்கு மனித உயிர்களுக்கு பெருமதி இல்லை, மனித உயிர்களுக்கு பெருமதி இல்லை. சாதாரணமான ஒரு காணி சண்டை இந்தா தூக்கிக்கிட்டு வாரான் கத்திய. அன்பார்ந்தவர்களே, கத்தியை தூக்கி கொண்டு வருகிற நேரம் ஒரு மனிதன் உடம்புல பட்டு ஒரு சொட்டு இரத்தம் வெளியாகட்டும், கஅபத்துல்லாஹுவை கேவலப்படுத்தியதற்கு சமன், மக்கமா நகரை அசிங்கப்படுத்தியதற்கு சமன், துல்ஹிஜ்ஜா மாதத்தை அசிங்கப்படுத்தியதற்கு சமன், அரஃபாவுடைய தினத்தை கேவலப்படுத்தியதற்கு சமன் ஒரு மனிதனுடைய உடம்பிலிருந்து ஒரு சொட்டு இரத்தத்தை ஓட்டுவது. சண்டை வருகிறது, அடிச்சா மூக்குக்கு ஒரு அடி, மூக்கால இரத்தம் கொட்டுது. அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதனுடைய இரத்தம் பெருமதியானது. ஒரு மனித உடம்பிலிருந்து இரத்தத்தை ஓட்ட முடியாது. அப்படி இரத்தத்தை ஓட்டினால் அந்த மனிதனை கேவலப்படுத்துவதும் இரத்தத்தை ஓட்டுவதும் கஅபத்துல்லா மக்கமா நகரை கேவலப்படுத்துவதற்கு நிகர், ஹஜ்ஜத்துல் துல்ஹிஜ்ஜா மாதத்தை கேவலப்படுத்துவதற்கு நிகர், அரஃபாவுடைய தினத்தை கேவலப்படுத்துவதற்கு நிகர். சாதாரண விடயம் அல்ல. ஒரு மனிதனுடைய சொத்தை சுரண்டுகிறோம், ஒரு ஏமாற்றி பொருளாதாரத்தை பறிக்கிறோம், ஒரு மனிதனுடைய சொத்து செல்வங்களை அநியாயமாக பறிக்கிறோம், களவெடுக்கிறோம், ஒரு மனிதன் காணியை பிடிக்கிறோம். சாதாரண விஷயமா இது இல்லை. ஒரு மனிதனுடைய சொத்தை அநியாயமாக சுரண்டினாலோ, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை திருடினாலோ, ஒரு மனிதனுடைய பொருளாதாரத்தை குறுக்கு வழியிலே எடுக்க முயற்சி செய்தாலோ அது எதற்கு நிகர் தெரியுமா? மக்கமா நகரை கேவலப்படுத்துவதற்கு நிகர், துல்ஹிஜ்ஜா மாதத்தை அசிங்கப்படுத்துவதற்கு நிகர், அரஃபாவுடைய நாளை கேவலப்படுத்துவதற்கு நிகர். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, எனவே ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் எடுத்து காட்டியது சாதாரண விடயமல்ல என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இந்த இரண்டு விடயம், சொத்து செல்வங்கள் மதிக்கப்பட்டது, ஒரு மனிதனுடைய உயிர் இரத்தம் கண்ணியப்படுத்தப்பட்டது. இந்த இரண்டை பற்றி பேசுகின்ற ஹதீஸ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இப்னு மாஜாவிலே அதே ஹஜ்ஜத்துல் வதாவுடைய உரையை பற்றி சொல்லுகின்ற பொழுது மூன்றாவது ஒரு பகுதியும் சேர்த்து அறிவிப்பு செய்யப்படுகிறது. எப்படி? வஅராதகும் என்றார்கள், உங்களுடைய மானங்களும் மறுவாதிகளும் கண்ணியமானது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மானம் இருக்கிறது, சுய கௌரவம் இருக்கிறது. அது சாதாரணமானதல்ல. மக்கமா நகர் கண்ணியமானது போன்று, துல்ஹிஜ்ஜா மாதம் கண்ணியமானது போன்று, அரஃபாவுடைய நாள் மதிக்கப்பட்டது போன்று ஒரு மனிதனுடைய மானம் கண்ணியமானது, ஒரு மனிதனுடைய மறுவாதி கண்ணியமானது. ஒரு மனிதனுடைய மானத்தை கீறி கிழிக்கலாமா? ஒரு மனிதனை கேவலப்படுத்தலாமா? ஒரு மனிதனை அசிங்கப்படுத்தலாமா? அன்பாண்டவர்களே, இஸ்லாத்தில் அது சாதாரண பாவம் அல்ல. ஒரு மனிதனை கேவலப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துவது, ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது சாதாரண விடயம் அல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் பெரும் பாவம் சகோதரர்களே, பெரும் பாவம். இன்றைக்கு அடுத்தவர்களுடைய மானம் காற்றிலே பறக்க விடப்படுகிறது, பேஸ்புக்கிலே ஷேர் செய்கிறார்கள். அடுத்தவன் குடும்ப பிரச்சனையை ஏனப்பா நீ பேஸ்புக்கிலே எழுத வேண்டும்? அடுத்தவன் தப்பு செய்யறதையும் தவறு செய்யறதையும் அப்படியே ஒளிஞ்சிருந்து ஒரு போட்டோ எடுக்கிறது, எடுத்துக்கிட்டு வாட்ஸ்அப் குரூப்ல போடுறது. நஅூது பில்லாஹ், நஅூது பில்லாஹ்.
அன்பாண்டவர்களே, ஒரு மனிதனுடைய மானத்தை போக்குவது, ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துவது சாதாரண விடயமல்ல. மக்கா மாநகரை கேவலப்படுத்துவதற்கு நிகர், துல்ஹிஜ்ஜா மாதத்தை கேவலப்படுத்துவதற்கு நிகர், அரஃபாவுடைய நாளை அசிங்கப்படுத்துவதற்கு நிகர் என்றால் ஒரு முஸ்லிம், நானும் நீங்களும் அடுத்த முஸ்லிமுடைய மானத்தை எந்த அளவு பாதுகாக்க வேண்டும்? அன்பாண்டவர்களே, ஒருவன் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், ஒரு முஸ்லிம் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறான், என்ற கண்ணால நான் காண்றேன், என்ற கண்ணால நான் காணுகிறேன். இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? நீ வாய் துறக்க கூடாது, நீ வாய் துறக்க கூடாது. உன்னை போன்று 4 பேர் அதை காணும் வரையிலே. அன்பாண்டவர்களே, கண்ணால காணுகிறேன், 100% விபச்சாரத்தை காணுகின்றேன். இதை பப்ளிக் பண்ணினா இஸ்லாமிய கவர்மெண்ட் என்ன தெரியுமா கேட்கும்? அவர்கள் விபச்சாரம் செய்ததற்கு 4 சாட்சியை காட்டுண்டும். 4 சாட்சி உங்களோட பேச்ச கேட்டவர்கள் அல்ல, நீங்கள் கண்டது போன்று அந்த 4 பேரும் கண்டிருக்க வேண்டும், பார்த்திருக்க வேண்டும் கண்ணால. இல்லண்டா இஸ்லாம் என்ன தெரியுமா சொல்லும்? கண்ட விபச்சாரத்தை வாய் திறந்து பேசியதற்காக உன்னுடைய முதுகிலே 80 அடி அடிக்க வேண்டும் என்று சொல்லும் இஸ்லாம். ஏன்? அந்த அளவுக்கு அடுத்த மனிதர்களின் மானம் பெருமதியானது, மானம் கண்ணியமானது, அதை சீரழிக்க முடியாது. அன்பாண்டவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல ஒரு பெண்மணி வந்து சொன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஹதீஸ் தான், அல்லாஹ்வின் தூதரே, நான் விபச்சாரம் செய்து விட்டேன். அல்லாஹ்வுடைய தூதர் முகத்தை திருப்பி கொண்டார்கள். அந்த பெண்மணி மீண்டும் வந்து சொன்னார், நான் விபச்சாரம் செய்து விட்டேன். இர்ஜிஇ வஸ்தக்ஃபிரி லிதம்பிகி, திரும்பி போய்விடு, நீ செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுக்க. 3வது தடவையும் சொன்னார், அல்லாஹ்வுடைய தூதர் திரும்பி போ, அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேளுண்டாங்க. அல்லாஹு அக்பர். ஏன்? ஒரு மனிதனுடைய மானம் பெருமதியானது. ஆனாலும் அந்த பெண்மணி தான் செய்த பாவத்தை மிகப்பெரிய ஒரு பாவமாக கண்டதனால, அல்லாஹ்வின் தூதரே, மாயிஸை திருப்பி அனுப்பியது போன்று என்னையும் திருப்பி அனுப்ப நினைக்கிறீர்களா? நான் போக மாட்டேன், என்னுடைய வயிற்றிலே பிள்ளை தரித்திருக்கிறது, எனக்கு இஸ்லாமிய தண்டனையை நிறைவேற்றுங்கள் கேட்டாங்க. ஆனா அல்லாஹ்வுடைய தூதர் 3 தடவை என்ன சொன்னாங்க? பப்ளிக் பண்ணாதே, அல்லாஹ்வை பயந்துட்டியா, செஞ்சது பாவம்னு விளங்குதா, திரும்பி போய் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேள். அல்லாஹு அக்பர். இப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்திலே நானும் நீங்களும் இருந்து கொண்டு ஒருவர் சின்ன ஒரு தவறு செய்து விட்டார், சின்ன ஒரு தப்பு செய்து விட்டார், ஊர் முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுறோம், ஃபேஸ்புக்கில் எழுதுறோம். நஊது பில்லா. சாதாரண விடயம் அல்ல. ஒரு மனிதனை சீரழிப்பது, ஒரு மனிதனை அசிங்கப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய குறையை அம்பலப்படுத்துவது, ஒரு மனிதனுடைய மானத்தை பறிப்பது சாதாரண விடயம் அல்ல. இஸ்லாத்தின் பார்வையில் மக்கா மாநகரை கேவலப்படுத்துவதற்கு நிகர், துல்ஹிஜ்ஜா மாதத்தை அசிங்கப்படுத்துவதற்கு நிகர், அரஃபாவுடைய தினத்தை கேவலப்படுத்துவதற்கு நிகர் என்பதை நானும் நீங்களும் மறந்து விடாமல் உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு முஸ்லிமாக வாழுகிற நானும் நீங்களும் நபிகளாருடைய ஹஜ்ஜத்துல் வதாவின் உரையிலிருந்து ஆரம்ப கட்ட பாடம் பெறுவோம். எப்படி? உங்களுடைய சொத்து செல்வங்கள் கண்ணியமானது, மதிக்கப்பட வேண்டியது, அதை நினைத்த மாதிரி சுரண்ட முடியாது. ஒரு மனிதனுடைய இரத்தம், உயிர் கண்ணியமானது, மதிப்பு மிக்கது, அதை நினைத்த பிரகாரம் ஓட்ட முடியாது. ஒரு மனிதனை கொலை செய்ய முடியாது. ஒரு மனிதனுடைய மானம் மறுவாதி, இஸ்லாத்தின் பார்வையில் கண்ணியமானது, மதிக்கப்பட்டது, அதை சீரழிக்க முடியாது. ஒரு மனிதனை அசிங்கப்படுத்த முடியாது, ஒரு மனிதனுடைய மானத்தில் கையடிக்க முடியாது என்கிற ஆழமான பாடத்தை நபிகளாருடைய ஹஜ்ஜத்துல் வதா உரையிலிருந்து நானும் நீங்களும் பாடமாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் அடுத்த மனிதர்களை கண்ணியப்படுத்துபவர்களாக வாழ வேண்டும். இப்பொழுது நானும் நீங்களும் சிந்தித்து பார்ப்போம். இந்த உலகத்தில் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவுடைய இந்த ஒரு அட்வைஸை நானும் நீங்களும் நடைமுறைப்படுத்தினால் உண்மை முஸ்லிமாக வாழ முடியுமா, முடியாதா? நிச்சயமாக முடியும் சகோதரர்களே, நிச்சயமாக முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் தொடர்ந்து என்னவெல்லாம் சொன்னார்கள் பாருங்கள். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிற பொழுது, அலா குல்லு ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா, ஜாஹிலிய கால நடைமுறையிலிருந்து
அனைத்தையும் என்ன செய்கிறேன்? தஹ்த கதமி, என்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதிக்கின்றேன். ஜாஹிலிய காலத்துக்கு ஒரு சில மோசமான குணங்கள் இருந்தன, மோசமான பண்புகள் இருந்தன, மோசமான நடவடிக்கைகள் இருந்தன. அந்த அனாச்சாரமான அந்த மோசமான கலாச்சாரங்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் அன்றைய தினம் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடாது, ஒரு முஃமினிடத்தில் இருக்கக்கூடாது என்று தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்தார்கள். அதிலே ஒரு சில விடயங்களை குறிப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். வதிமாஉல் ஜாஹிலியத்தி மௌதூஉன், அந்த சமூகத்தில் கொலைக்கு கொலை, பழிக்கு பழி வாங்குதல் என்றது அன்றைய சமூக ஜாஹிலிய கால சமூகத்திலே இருந்தது. இஸ்லாம் அதை அங்கீகரித்தது. ஒருவர் கொலை செய்தால் கொலையாளி கொலை செய்யப்பட வேண்டும். என்னுடைய கையை ஒருவர் வெட்டினார், இஸ்லாத்துல முதலாவது தண்டனை என்ன தெரியுமா? கையை வெட்டினவர் கையை வெட்டணும். என்ற கால ஒருவர் உடைச்சார், இஸ்லாமிய சட்டம் பழிக்கு பழி தீர்க்கப்படணும், காலுக்கு கால் உடைக்கப்படணும். ஒருவர் என்ற கண்ணை குருடாக்கினார், பழிக்கு பழி அவருடைய கண் குருடாக்கப்பட வேண்டும். என்னுடைய மூக்கை வெட்டிட்டார், வெட்டப்பட வேண்டும். ஒருவர் அடிச்சார், ஒரு பல்லு உடைஞ்சிச்சு, இஸ்லாமிய சட்டம் என்ன தெரியுமா? குட்டுக்கோணும், அதே பல்லு கீழே விழுவுறதுக்கு. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஜாஹிலிய காலத்தில் இருக்கக்கூடிய அந்த இரத்தம் ஓட்டப்படக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையும் இன்றைய தினம் நான் மன்னித்து விடுகிறேன், தள்ளுபடி செய்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த நேரத்தில் பொது பிரகடனம் செஞ்சாங்க. அதுக்கு முன்னால நடந்த அனைத்தும் மன்னிக்கப்படும். அதற்கு பிறகு புதிதாக யாராவது கொலை செய்தால் பழிக்கு பழி தீர்க்கப்படும் என்ற சட்டம் அமுல்படுத்தப்பட்டது. அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வரபல் ஜாஹிலியத்தி மௌதூஉன், ஜாஹிலிய காலத்திலே வட்டி என்ற அநியாயம் இருந்தது. கடன் கொடுத்து விட்டு அதற்காக வட்டி எடுப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே இருந்து கொண்டு ஜாஹிலிய காலத்திலே கொடுக்கப்பட்ட வட்டிக்காக கொடுக்கப்பட்ட அனைத்து கடன்களையும் தள்ளுபடி செய்தார்கள். எங்கிருந்து ஆரம்பித்தார்கள் தெரியுமா? வஅவ்வலு ரிபன் அதஉ ரிபானா ரிபா அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜாஹிலிய காலத்தில் பல பேருக்கு கடன் கொடுத்து விட்டு வட்டி எடுத்துக் கொண்டிருந்தார்கள். ஹஜ்ஜத்துல் வதால அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னாங்க? ஜாஹிலிய காலத்திலே வட்டிக்காக கொடுக்கப்பட்ட அனைத்து கடன்களும் வட்டிகள் தள்ளுபடி செய்யப்பட்டு விட்டன, அதை கெடுக்க முடியாது என்றால் அன்றைய தினத்தோடு வட்டி மொத்தமாக ஹராமாக்கப்பட்டது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வட்டியை பொறுத்தவரையில் இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்திலே சர்வசாதாரணமாகிவிட்டது, சர்வசாதாரணமாகிவிட்டது. வீடு கட்ட வேண்டுமா, வட்டிக்கு லோன் எடுக்க வேண்டுமா, எடுக்கிறார்கள். பிசினஸை ஆரம்பிக்க வேண்டுமா, கொஞ்சம் பொருளாதார நெருக்கடியா, இந்த மனைவிட நகநட்டெல்லாம் கொண்டு போய் வச்சிட்டு அடகு எடுக்கிறார்கள், அடகுக்கு வைத்து பணம் எடுக்கிறார்கள், வட்டி கட்டுகிறார்கள். வீட்டு ஒப்பினையை கொண்டு போய் அடகு வைக்கிறார்கள், வாகனத்தின் புத்தகத்தை கொண்டு போய் அடகு வைக்கிறார்கள், வட்டிக்கு கடன் எடுக்கிறார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, வட்டி பல விதத்தில் எங்களை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. குர்ஆன் சுன்னாவின் மூலம் கடுமையாக எச்சரிக்கை செய்யப்பட்ட மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றுதான் வட்டி என்று சொன்னால், அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் நபிகளாருடைய ஹஜ்ஜத்துல் வதா உரையிலிருந்து பாடம் பெறுகின்ற மூமினை பொறுத்தவரையில் எந்த சந்தர்ப்பத்திலும் வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட மாட்டான். அன்பாண்டவர்களே, இன்றைக்கு வட்டி எங்களை தேடி வருகின்றது. மொபைல் போனுக்கு நானும் நீங்களும் ரீலோடு போடுகிறோம். ஒரு 100 ரூபாய் போட்டால், ஒரு 50 ரூபாய் போட்டால், அந்த 50 ரூபாய் அப்படியே முடிவடைகிற பொழுது 45 ரூபாய் வந்தால் போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ் வருது? உங்களோட அக்கவுண்ட் பேலன்ஸ் முடிய போகுது, உங்களுக்கு உடனே என்ன செய்யலாம், கடன் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு 50 ரூபாய் கடன் போட்டோம், நாங்கள் திருப்பி ரீலோட் போடுற நேரம் எங்களோட அக்கவுண்ட்டுக்கு 48 ரூபாய் தான் வரும். 100 ரூபாய் கடன் எடுத்தோம், 100 ரூபாய் ரீலோட் போடுற நேரம்
எங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு 96 ரூபாய் தான் வரும். அன்பாண்டவர்களே, 4 ரூபாய் 2 ரூபாய் நாங்கள் எடுத்த கடனுக்காக வெட்டிப்படும் என்றால் இதுவும் வட்டி தான் சகோதரர்களே, இதுவும் வட்டி தான். இன்றைக்கு கிரெடிட் கார்டு எடுக்கிறோம், சாதாரணமா போயிட்டு என்ன வட்டிக்கு ஒப்பந்தம். அன்பாண்டவர்களே, நன்றாக விளங்க வேண்டும், வட்டி என்பது அது சாதாரண பாவம் அல்ல. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வட்டியோடு சம்பந்தப்பட்டு 4 விடயங்களை சபித்தார்கள். 4 விடயங்களை சபித்தார்கள். லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆகிலர் ரிபா, வட்டி எடுப்பவன், வட்டி சாப்பிடுபவன்டா வட்டி எடுப்பவன், வமூகிலஹு, வட்டிக்கு கொடுப்பவன், வஷாஹிதைஹி, வட்டிக்கு சாட்சி நிற்கின்ற 2 பேர், வகாதிபஹு, வட்டிக்காக எழுதக்கூடியவர். இந்த 5 பேரையும் சபித்தார்கள். வகாலஹும் சவா, 4 பேரும் சாபத்தை அடைகிற விடயத்தில் சமமானவர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஹதீஸ் ஜாபிர் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்பட்டது, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு மூலம் அறிவிக்கப்பட்டது. சொன்னாங்க, இன்னமா நுஹத்திஸு பிமா சமிஅனா, நாங்க இந்த 5 பேரும் சபிக்கப்பட்டவர்கள். என்ன? வட்டி கொடுக்கிறவன், வட்டி எடுக்கிறவன், சாட்சி நிற்கின்ற 2 பேர், வட்டிக்காக எழுதக்கூடியவர். இந்த 5 பேரையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்தார்கள் என்பது நாங்க சும்மா சொல்லல. இன்னமா நுஹத்திஸு பிமா சமிஅனா, நாங்க எங்கட காதால ரசூலுல்லாஹ் சொல்றதை கேட்டு அறிவிக்கிறோம்ண்டாங்க. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, கிரெடிட் கார்டுண்டா என்ன? நாங்க நிறைய பேர் திருப்தி அடைகிறோம், நாங்க எங்கட அக்கவுண்ட்ல எப்பயும் சல்லியை வச்சுக்கொள்வோம், அதனால எங்களுக்கு வட்டி கட்டுற சந்தர்ப்பம் வராது. அன்பாண்டவர்களே, ஆனா செயின் வைக்கும் பொழுது எதுக்கு செயின் வச்சோம் தெரியுமா? நாங்கள் எடுத்த கடனை குறிப்பிட்ட தினத்தில் கழிப்பதற்கு அக்கவுண்ட்ல சல்லி இல்லை என்றால் அதற்காக வட்டி போடப்படும், 100க்கு இத்தனை வீதம். விளங்குதா? இந்த வட்டிக்கு செயின் வச்சுட்டு தான் கிரெடிட் கார்டு எடுக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே சஃபித்த வட்டி என்ற பாவம், அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்த வட்டி என்ற பாவம் எங்களுடைய வாழ்க்கையிலே சம்பந்தப்படுமாக இருந்தால் அது சாதாரண பாவம் அல்ல. யா அய்யுஹல்லதீன ஆமனு, அல்லாஹ் அல் குர்ஆனிலே முஃமின்களை அழைக்கின்றான், ஈமான் கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள், வதரு மா பக்கிய மினர் ரிபா, வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டுவிடுங்கள், வட்டியில் எஞ்சியதை நீங்கள் விட்டுவிடுங்கள். முன்னால நடந்தது அல்லாஹ் குற்றம் பிடிக்க போறதில்லை. அதன் பிறகு எப்பொழுது ஹராமாக்கப்பட்டதோ அதன் பிறகு வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடக்கூடாது. ஃபஇல்லம் தஃஅலு, நீங்கள் வட்டியை விட்டுவிடவில்லை என்றால் ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்விடத்திலிருந்தும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலிருந்தும் யுத்த பிரகடனத்தை ஏற்றுக்கொண்டு வாருங்கள் என்று அல்லாஹ் யுத்தத்துக்கு அழைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பாவம்தான் வட்டியை அங்கீகரிப்பது என்றால், வட்டி கொடுக்கல் வாங்கலில் ஈடுபடுவது என்றால் யாரோடு யுத்தம் செய்வதற்கு சமன் தெரியுமா? அல்லாஹுவோடு யுத்தம் செய்வதற்கு சமன். இந்த உலகத்தில் அல்லாஹ்வோட யுத்தம் செஞ்சவங்க யாரு? ஃபிரௌன், நம்ரூது, நஊது பில்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரோடு யுத்தம் செய்வதற்கு சமன் யார்? அபூ ஜஹல், உத்துபா, ஷைபா போன்றவர்கள். அன்பார்ந்தவர்களே, எனவே அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே எந்த வட்டியை தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்தார்களோ அந்த வட்டி கொடுக்கல் வாங்கலில் நானும் நீங்களும் ஈடுபடுவோமாக இருந்தால் படைத்தவன் ரப்பு அல்லாஹுவோடும் அல்லாஹ்வுடைய தூதரோடும் யுத்தம் செய்வதற்கு நிகரான பாவம் என்பதை புரிந்து கொண்டு ஹஜ்ஜத்துல் வதாவிலிருந்து ஆழமான பாடம் பெறுகிற நானும் நீங்களும் வட்டியின் பக்கம் திரும்பியும் பார்க்கக்கூடாது என்ற ஆழமான பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அன்பாண்டவர்களே, அதே போன்றுதான் இன்றைக்கு இஸ்லாத்தின் பெயரால் வட்டி ஹலாலாக்கப்படுகிறது. இஸ்லாத்தின் பெயரால் வட்டி முஸ்லிம் சமூகத்துக்குள் திணிக்கப்படுகிறது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய வங்கி சிஸ்டம் என்ற போர்வையிலே
இஸ்லாமிய வங்கி திட்டம் என்ற போர்வையிலே பல வழிகளில் வட்டி எங்களோடு சம்பந்தப்படுகிறது. அன்பாண்டவர்களே, பொருளாதாரத்திலே ஈடுபடுகிற நானும் நீங்களும், இஸ்லாமிய வங்கிகளோடு தொடர்பு பட்டிருக்கிற நானும் நீங்களும் ஆழமான அறிவை பெற வேண்டும், ஆழமான தெளிவை பெற வேண்டும். அங்கே நடக்கின்ற ஒப்பந்தங்களின் மூலம் வட்டியிலே மூழ்கி வட்டியிலே வீழ்ந்து தௌபாவும் செய்யாமல் மரணிக்கின்ற நிலை ஏற்பட்டு மறுமை நாளையில் கை சேதப்படுகின்ற நிலை வரக்கூடாது. எனவே நாங்கள் முஸ்லிம் இஸ்லாமிய பேங்குகளோடு தொடர்பு வைக்கிற நாங்கள் அதில் நடக்கின்ற ஒப்பந்தங்களில் எதிலே வட்டி சம்பந்தப்படுகிறது, எதிலே ஏமாற்று சம்பந்தப்படுகிறது, எதிலே அநியாயம் சம்பந்தப்படுகிறது என்பதையெல்லாம் விளங்கி மிக கவனமாக ஈடுபட வேண்டும் என்கிற பாடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே தன்னுடைய காலுக்கு கீழால் போட்டு மிதித்தார்களே, அந்த வட்டியின் பாடத்திலே புரிந்து செயல்பட வேண்டும் என்பதையும் நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக்கூடாது. அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஹஜ்ஜத்துல் வதாவிலே எனக்கும் உங்களுக்கும் சொன்ன மிக முக்கியமான அறிவுரையில் ஒன்றென்ன? ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, பெண்களின் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். பெண்களின் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இது யாருக்கு சொல்லப்பட்ட புத்திமதி? ஆண் சமூகத்தை பார்த்து சொல்லப்பட்ட புத்திமதி. ஏன்? அர்ரிஜாலு கவ்வாமூன அலன் நிசா, ஆண்கள் என்பவர்கள் அவர்கள்தான் பெண்களை நிர்வகிக்க வேண்டியவர்கள். அன்பாண்டவர்களே, அந்த அடிப்படையில் பெண்களை கரம் பிடிக்கின்ற ஆண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிஸா, உங்களுடைய மனைவிமார்களின் விடயத்தில், நீங்கள் கரம் பிடித்திருக்கின்ற அந்த பெண்மணிகளின் விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? فَإِنَّكُمْ أَخَذْتُمُوهُنَّ بِأَمَانِ اللَّهِ, நீங்கள் அவர்களை கரம் பிடித்திருப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டு என்று சொன்னார்கள். அன்பாண்டவர்களே, திருமணம் முடிக்கிறோம் என்றால், ஒருவரை தனக்கு துணைவியாக மனைவியாக எடுக்கிறோம் என்றால் அது உலகத்தில் சாதாரண ஒப்பந்தம் அல்ல, சாதாரண ஒப்பந்தம் அல்ல, மிக பலமான ஒப்பந்தம். பி அமானில்லா, அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டு அந்த பொறுப்பை நாங்கள் எடுத்திருக்கிறோம். வஸ்தஹலல்தும் ஃபுரூஜஹுன்ன பிகலிமத்தில்லா, அல்லாஹ் சொல்லுகின்றான், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மனைவிமார்களுடைய கற்பை நீங்கள் அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டு, அல்லாஹ்வுடைய கலிமாவை கொண்டு நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருக்கிறீர்கள். திருமண மஜ்லிஸ்ல அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லித்தான் நாங்கள் திருமணம் முடிப்போம், அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லித்தான் திருமண ஒப்பந்தம் நடக்கும். அன்பாண்டவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, படைத்தவன் ரப்புடைய வார்த்தையோடு ஒரு கலிமாவோடு அந்த பெண்ணை நாங்கள் ஹலாலாக்கி கொள்கிறோம் என்றால், அந்த பெண்ணுடைய கற்பை ஹலாலாக்கி கொள்கிறோம் என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், உங்களுடைய மனைவிமார்கள் விடயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஏன்? அவர்களை நீங்கள் கரம் பிடித்திருப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பை கொண்டும், அவர்களுடைய கற்பை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டிருப்பது அல்லாஹ்வுடைய வார்த்தையை கொண்டும் என்று சொன்னார்கள். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, திருமணம் முடித்து வாழக்கூடிய ஆண்கள் தங்களுடைய மனைவிமார்களின் விடயத்தில் மிக கவனமாக நடக்க வேண்டும். மிக கவனமாக நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? கணவன்மார் சர்வாதிகாரிகளாக இருக்கக்கூடாது, அடக்கி ஆள்பவர்களாக இருக்கக்கூடாது, மனைவிமார்களை அடிமைகளாக பாவிப்பவர்களாக இருக்கக்கூடாது. மாறாக கணவனாக இருப்பவர் தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன, ஒரு மனைவி தன்னுடைய கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன என்பதை விளங்கிய ஆண்மகனால்தான் ஒரு மனைவியை சரியாக வழி நடாத்தலாம். என்ன அல்லாஹ்வுடைய தூதர் பாருங்க, 23 வருட கால தஅவா பணியை அல்லாஹ்வுடைய தூதர் எங்க கொண்டு வந்து முடிக்கிறாங்கன்னு பாருங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையோடு முடிக்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? வலக்கும் அலைஹின்ன, ஆண் மக்கள் ஒவ்வொருவரும் தெளிவா விளங்கிக்கங்க. ஒரு மனைவி என்று வந்து விட்டால் உங்களுடைய மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை என்ன? அல்லா யூத்இன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூனஹு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் வெறுக்கின்ற ஒருவருக்கு உங்களுடைய படுக்கையில் இடம் கொடுக்க கூடாது என்றார்கள். ஒரு மனைவி உங்களோட படுக்கையை உங்களுக்கு மட்டும் பாதுகாக்கிறாள் என்று சொன்னா
அந்த மனைவி உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்து விட்டால் அதற்கு மாறாக கணவன் அல்லாத வேறு ஒருவருக்கு தன்னுடைய படுக்கையில் இடம் கொடுத்தால் அவளுக்கு அடிக்க வேண்டும். எப்படி? தர்பன் கைர முபர்ரஹின், அதுக்கு கூட ஆபத்து வராத அளவுக்கு, தீங்கு வராத அளவுக்கு, உள்காயங்கள் வராத அளவுக்கு தான் அடிக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, குடும்ப வாழ்க்கையில ஒரு பெண்மணி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை இதுதான். என்ன கடமை? கணவனின் படுக்கையை கணவனுக்கு மட்டும் பாதுகாக்க வேண்டும். வேறு யாருக்கும் அந்த கணவனுடைய வீட்டுக்குள் இடம் கொடுக்க கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? குல்லுக்கும் ராஇன் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇயத்திஹி, நீங்கள் அனைவரும் மேய்ப்பாளர்கள், உங்களுடைய பொறுப்புகளை பற்றி மறுமை நாளையிலே விசாரிக்கப்படுவீர்கள். வல் மர்அத்து, ஒரு பெண்மணியின் மீது இருக்கிற பொறுப்பு என்ன? ராஇயத்துன் ஃபி பைத்தி ஸௌஜிஹா, தன்னுடைய கணவனின் வீட்டுக்கு அவள் பொறுப்பாளின்றாங்க. ஒரு பெண்மணிக்கு இந்த உலகத்தில் இருக்கிற பொறுப்பு மிக 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 குறைவு. என்ன பொறுப்பு? தன்னுடைய கணவனுடைய வீடு மட்டும்தான் பொறுப்பு. தன்னுடைய கணவனின் வீட்டை தன்னுடைய கணவனுக்கு பாதுகாக்கணும். கணவன் வீட்டிலிருந்து போய்விட்டால் கணவனுடைய சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும். கணவனுடைய பிள்ளைகளை கணவனுக்காக மார்க்க வரம்போடு வளர்க்க வேண்டும். இதை செய்வது ஒரு பெண்ணின் மீது உள்ள கடமை. அன்பாண்டவர்களே, கணவன் இருக்க இன்னொரு ஆணோடு தொடர்பு வைப்பாளாக இருந்தால் நஊது பில்லாஹ், இது போன்ற ஒரு பாவம் உலகத்தில் இல்ல சகோதரர்களே. அவ்வளவு பெரிய பாவம், அவ்வளவு பெரிய பாவம். கணவன் இருக்க இன்னொரு ஆணோடு தொடர்பு வைப்பாளாக இருந்தால் இவள் சாதாரணமானவன் அல்ல. அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது மிக மோசமான ஒரு பாவம், மிக கொடியது ஒரு பாவம், சாதாரண விடயம் அல்ல. ஆண்கள் தன்னுடைய மனைவி இன்னொரு கணவனோ இன்னொரு ஆணோடு தொடர்பு வைத்திருக்கிறார் என்று விளங்கினால், ரோசமுள்ள ஒரு ஆண், ரோசமுள்ள ஒரு ஆண், ஆண்மை தன்மையுள்ள ஒரு ஆண் அதுக்கு ரோசப்படலண்டா சஹாபாக்களுக்கு பக்கத்திலையும் வைக்கலாது, சஹாபாக்களுக்கு பக்கத்திலையும் வைக்கலாது. ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு நபிகளாருக்கிட்ட வந்தாங்க, அல்லாஹ்வின் தூதரே, என்னுடைய மனைவி இன்னொருவரோடு இருப்பதை நான் கண்டால் வாளை எடுத்து வெட்டட்டுமான்னு கேட்டாங்க, வாளை எடுத்து வெட்டட்டுமான்னு கேட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, இந்த தோழர் ரோசப்படுவதை விடவும் அல்லாஹ் ரோசப்படுகிறான்ண்டாங்க. அல்லாஹ் என்ன சட்டத்தை இறக்கினான் தெரியுமா? லிஆன் என்ற சட்டத்தை இறக்கினான். லிஆன் என்ற சட்டம், தன்னுடைய மனைவி இன்னொரு ஆணோடு தகாத உறவில் ஈடுபட்டதை கணவன் கண்டுவிட்டார். நான் சொன்னேனே 4 சாட்சி காட்டணும் என்று, ஆனா 4 சாட்சி இல்ல, ஆனா கணவர் கண்ணால கண்டார், நிரூபணமாகிவிட்டது. ஆனா 4 சாட்சி இல்ல. என்ன செய்யணும் தெரியுமா? பதுவா செஞ்சு கொள்ற ஒரு சட்டத்தை அல்லாஹ் இறக்கினான். சூரா நூர்ல படிங்க. ஒரு ரோசமுள்ள ஆண் விபச்சாரம் செய்த மனைவியோடு வாழ மாட்டான். ஆனா இன்றைக்கு அதுலயும் பார்த்தா சாதாரணமா போயிருக்குது. நல்லா விளங்குது, தண்ட பொஞ்சாதி இன்னொருவரோடு தகாத உறவில ஈடுபடுகிறான், மோசமான நடவடிக்கையில ஈடுபடுகிறான் என்றா கண்டும் காணாம போறாங்க. எதுக்கு தெரியுமா? தண்ட மதிப்பை பாதுகாக்கணுமா? தண்ட படைச்சவன் ரப்பு கோபப்பட்டா பரவல்லையா? படைச்சவன் ரப்புக்கு துரோகம் பண்ணினா பரவல்லையா? அன்பார்ந்தவர்களே, ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவிக்கு எதிராக ரோசப்படுகிற இடம் என்றால், கோபப்படுகிற இடம் என்றால், தன்னுடைய படுக்கையில இடம் கொடுப்பது, அதற்குரிய வேளைகளை கணவனுடைய வீட்டை பாதுகாக்காத நிலையிலே இருப்பது என்கிற அளவுக்கு இஸ்லாம் பெண்ணுடைய அந்த பணியை, கணவனுக்கு செய்கின்ற அந்த வீட்டை பாதுகாக்கின்ற, படுக்கையை பாதுகாக்கின்ற, கணவனுக்காக வாழுகின்ற அந்த கடமையை தான் வைத்திருக்கிறது என்பதை மறந்துவிடக் கூடாது. ஒரு மனைவி கணவனை மதித்து நடக்கிறாள், கணவனுக்காக மட்டும் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாள் என்றால் அதை தாண்டி அந்த மனைவியை எதற்கும் நிர்பந்திக்க முடியாது. ஒரு மனைவிக்கு
கணவன் செய்ய வேண்டிய கடமை என்ன? வலஹுன்ன அலைக்கும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, அந்த நீங்கள் கரம் பிடித்த அந்த பெண்மணிகளுக்கு, மனைவிமார்களுக்கு ஆண்களாகிய நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன? ரிஸ்குஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க வேண்டும். வகிஸ்வத்துஹுன்ன, அவர்களுக்கு நீங்கள் உடுப்பு ஆடை வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். எப்படி? பில் மஅரூஃப், அறியப்பட்ட முறையில். உங்களோட ஊர்ல, உங்களோட சமூகத்துல, உங்களோட நாட்டுல ஒரு மனைவியை மதிக்கிறதுக்கு எப்படி சாப்பாடு கொடுப்போமோ, ஒரு மனைவியை கண்ணியப்படுத்துறதுக்கு எப்படி உடுப்பு கொடுப்போமோ, இந்த கடமையை செய்வது ஒரு ஆணுடைய கடமை என்றார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இது கடமை, இது கடமை. இதை தாண்டி இருக்கின்ற அனைத்தும் கணவன் மனைவி என்று வாழுகின்ற பொழுது உபகாரம் என்ற அடிப்படையிலே வரும். உபகாரம் என்ற அடிப்படையிலே வரும். கடமையை விளங்குங்க. இன்றைக்கு நாங்க எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்கிறோம்? அன்பார்ந்தவர்களே, சோத்துக்கு சரியா உப்பு போடலன்னு சண்டை பிடிக்கிறோம். சீனி டீக்கு சீனி போடலன்னு மனைவியோடு சண்டை பிடிக்கிறோம். பெருநாளைக்கு ஒரு அபாயா வாங்கி தந்தாரு, இரண்டாவது அபாயா வாங்கி தரலன்னு கணவன்மாரோட சண்டை பிடிக்கிறோம். பிடிக்கலாமா? வீடு கட்டி வாழ வைத்திருக்கிறார், வசதியான வீடு, டொய்லெட்டுக்கு மாபல் பிடிக்கலன்னு சண்டை பிடிக்கிறோம். பிடிக்கலாமா? செஞ்சு தந்தா நல்லது. இதற்காக கணவனோடு முட்ட முடியாது, மோத முடியாது. பசி போறதுக்கு சாப்பாடு தந்தாரா, ஒழுக்கமா வாழ்றதுக்கு உடுப்பு தந்தாரா, அதை மீறி தந்தா நல்லம், தரலையா சண்டை பிடிக்க முடியாது. இன்னைக்கு குடும்ப வாழ்க்கை அதிகம் முரண்படுகிற இடம் என்ன? கணவன் அவருடைய கடமையை விளங்கவில்லை, மனைவி அவளுடைய கடமையை விளங்கவில்லை. குடும்ப வாழ்க்கையில எதுக்கெல்லாம் சண்டை பிடிக்க கூடாதோ அதற்கெல்லாம் சண்டை பிடிக்கின்ற நிலையை பார்க்கிறோம் என்றால், இதற்குத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபத்தகுல்லாஹ ஃபின்னிசா, பெண்களுடைய விடயத்தில் ஆண்களே நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். எனவே அல்லாஹ்வை பயந்து நடக்க வேண்டுமா? ஹஜ்ஜத்துல் வதாவிலிருந்து, அந்த உரையிலிருந்து நானும் நீங்களும் பாடம் பெற வேண்டுமா? ஆண் சமூகம் நாங்க மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை என்னாண்டு விளங்குவோம்? மனைவிமார்கள் கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை என்னாண்டு விளங்கி கடமையை செய்வதில் மிக கவனமாக இருப்போம். கடமையை தாண்டிய மனிதநேயங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுப்பதில் சந்தோஷத்தை மையமாக வைத்து இயங்குவோம். அன்பார்ந்தவர்களே, இதிலே நானும் நீங்களும் துஷ்பிரயோகம் செய்தால் மறுமை நாளையில் கைசேதப்பட வேண்டி வரும் என்கிற பாடத்தை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதா உரையிலே கொள்கை ரீதியாக எனக்கும் உங்களுக்கும் சொன்ன அறிவுரை என்ன? வகத் தரக்து ஃபீக்கும் மாலன் ததில்லு பஅதஹு இன் இஅ்தஸம்தும் பிஹி, நீங்கள் எதனை பற்றி பிடித்துக் கொண்டால், எதனை இறுக்கி பிடித்துக் கொண்டால் வழிகட்டு போக மாட்டீர்களோ அப்படிப்பட்ட ஒன்றை உங்களுக்காக நான் விட்டு விட்டு போகிறேன் என்றார்கள். கிதாபுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்பார்ந்தவர்களே, மனிதர்கள் மனிதர்களோடு வாழுகிற நேரம் பொருளாதாரத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய மானம் மறுவாதி விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய உயிர் இரத்தம் விடயத்தில் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பமாக வாழுகிற நேரம் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளை புரிந்து வாழ வேண்டும். சமூகத்தோடு வாழுகிற நேரம் பொருளாதார கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். வட்டி கொடுக்கல் வாங்கல் போன்ற ஹராமான விடயங்களில் ஈடுபடக்கூடாது. இது உலகத்தில் மனிதன் மனிதனோடு சேர்ந்து வாழுகிற நேரத்தில் வாழ வேண்டிய வாழ்க்கை. படைத்தவன் ரப்புக்கும் படைப்பினங்களுக்கும் இடையில் உள்ள தொடர்பை சரியாக நிறைவேற்ற வேண்டுமா? நானும் நீங்களும் செய்ய வேண்டிய வேலை என்ன? அல்லாஹ்வுடைய வேதத்தை அல்லாஹ்வுடைய தூதர் விட்டு விட்டு போனார்கள். கியாமத்து நாள் வரைக்கும் அது பாதுகாக்கப்படும். அந்த வேதம் சொன்ன பிரகாரம் அதை இறுக்கி பிடித்து வாழ்வோமாக இருந்தால் நிச்சயமாக நானும் நீங்களும் வழிகட்டு போக மாட்டோம். சகோதரர்களே, எப்பொழுது குர்ஆனை விட்டு விலகி செல்வோமோ, எப்பொழுது குர்ஆனுடைய போதனைகளுக்கு மாற்றமாக நடப்போமோ, அந்த நேரத்தில் நானும் நீங்களும் வழிகட்டு போக வேண்டிய ஒரு மோசமான நிலை வரும் என்பதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஹஜ்ஜத்துல் வதா உரையிலே எனக்கும் உங்களுக்கும் பாடமாக சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இந்த ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் குர்ஆனை, அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு செல்வதாக சொன்னார்கள். இப்போ குர்ஆன் மட்டும் போதுமா?
இல்லை சகோதரர்களே, இல்லை. நன்றாக நானும் நீங்களும் புரிய வேண்டிய இடம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆனை திறந்து பாருங்கள். அந்த அல் குர்ஆனை பற்றி பிடித்து பாருங்கள். அல்லாஹ் அல் குர்ஆனிலே எங்கெல்லாம் அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் நபிகளாரை பின்பற்றுங்கள் என்றும் சேர்த்து சொல்லி இருப்பதை பார்க்கலாம். ஏன் இந்த உலகத்தில் குர்ஆனை மட்டும் எடுத்து ஒரு மனிதனால் முஃமினாக வாழ முடியாது. இது குர்ஆன் சொல்லுகின்ற கட்டளை. குர்ஆனை பற்றி பிடியுங்கள். நீங்கள் வழிகட்டு போக மாட்டீர்கள் என்றால் அந்த குர்ஆன் தான் சொல்கிறது. நீங்கள் அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படுங்கள். நபி எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? யத்லு அலைக்கும் ஆயாத்திஹி வயுஸக்கீக்கும் வயுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. குர்ஆன் தான் சொல்கிறது. அந்த குர்ஆனை பற்றி பிடிப்போம். அந்த நபியுடைய பணி என்ன? அல்லாஹ்வுடைய வசனங்களை ஓதி காட்டுவார். குர்ஆன் வசனங்களை ஓதி காட்டுறது நபியோட கடமை. வயுஅல்லிமுக்குமுல் கிதாப், அல்லாஹ்வுடைய வேதத்தை உங்களுக்கு சொல்லி தருவார். 114 சூராவையும் அல்லாஹ்வுடைய வேதம் என்று சொல்லி தந்த அல்லாஹ்வுடைய தூதர் வல் ஹிக்மா, ஞானத்தையும் சொல்லி தருவார். ஞானம் என்று சொன்னால் என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லி தந்த ஹிக்மத் என்றால் என்ன? அதுதான் குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த சொல் செயல் அங்கீகாரம் என்று சுன்னா என்று நானும் நீங்களும் சொல்கிறோமே, அது சகோதரர்களே. எனவே குர்ஆனை பற்றி பிடியுங்கள் என்றால் அதற்குள் மறைந்திருக்கின்ற ஆழமான தத்துவம் குர்ஆனுக்கு விளக்கமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி தந்த வழிமுறைகளையும் எடுத்து நடக்க வேண்டும். வெறுமனே குர்ஆன் மட்டும் போதும் என்றால் அவன் குர்ஆனை ஏற்கவில்லை சகோதரர்களே. ஹதீஸை மறுக்கிறவன் குர்ஆனை மறுத்து விட்டான். குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்பவன் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாதவன். ஏன்? குர்ஆன் சொல்கிறது நீ அல்லாஹ்வுக்கும் கட்டுப்படு, அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கட்டுப்படு. குர்ஆன் சொல்கிறது அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் கற்றுத்தந்தார், ஹிக்மத் என்ற ஞானத்தையும் கற்றுத்தந்தார். அதுதான் நபிகளாருடைய வழிமுறை என்றால் அல்லாஹ்வுடைய தூதர் ரெண்டை விட்டுட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை, ஒன்று போதும். எது? அல் குர்ஆனை விட்டு போனால் அல் குர்ஆனை பிடித்தவன் நபிகளாருடைய சுன்னாவை பிடிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறான் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. குர்ஆன் மட்டும் போதும் என்று சொல்பவன் குர்ஆனை ஏற்றுக்கொள்ளாத காஃபிர் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. எனவே அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய வாழ்க்கையிலே செய்த ஒரே ஹஜ்ஜு, அந்த ஹஜ்ஜத்துல் வதாவிலே மனித சமூகம் உலகத்தில் உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து உண்மையான முஸ்லீமாக மரணித்து மறுமையிலே வெற்றி பெறுவதற்கு விட்டு போன பெரிய சொத்து அல்லாஹ்வுடைய வேதம் அல் குர்ஆன். அந்த அல் குர்ஆன் சொல்லி தருகின்ற நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறை அஸ்-சுன்னா. எனவே குர்ஆனையும் குர்ஆனுக்கு விளக்கம் என்று குர்ஆன் சொல்லி தருகின்ற நபிகளாருடைய சொல் செயல் அங்கீகாரத்தையும் நானும் நீங்களும் பின்பற்றி நடப்போமாக இருந்தால் அதுதான் என்னையும் உங்களை நேரான பாதை இட்டு செல்லும் என்பதை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது சகோதரர்களே. குர்ஆனை விட்டுவிட்டு நபிகளாருடைய வழிகாட்டலை விட்டுவிட்டு எப்பொழுது நானும் நீங்களும் ஊர்வலமை என்ற போர்வையில் ஊருக்கு பின்னால் பயணிக்க ஆரம்பிக்கின்றோமோ, ஜமாத்துகள் என்ற போர்வையில் ஜமாத்து ரூல்ஸ்களுக்கு பின்னால் பயணிக்க ஆரம்பிக்கின்றோமோ, எப்பொழுது நானும் நீங்களும் தனி மனிதர்களுக்கு பின்னால் பயணிக்க ஆரம்பிக்கின்றோமோ அப்பொழுது நானும் நீங்களும் வடிகட்டு போக வேண்டிய ஒரு துர்ப்பாக்கிய நிலை வரலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, குர்ஆனை பற்றி பிடிப்போம். அந்த குர்ஆன் எந்த நபிகளாரை பற்றி பிடிக்க சொன்னதோ அந்த நபிகளாருடைய சுன்னாவை பற்றி பிடிப்போம். அதனூடாகத்தான் இந்த உலகத்திலே நானும் நீங்களும் உண்மை முஸ்லிமாக வாழ்ந்து மரணிக்க முடியும் என்கிற ஆழமான ஒரு தத்துவத்தை ஹஜ்ஜத்துல் வதா உரையிலே அல்லாஹ்வுடைய தூதர் எனக்காக உங்களுக்காக சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் தோழர்களை பார்த்து சொன்னார்கள், வஅன்தும் துஸ்அலூன அன்னி, என்னை பற்றி நீங்கள் மறுமை நாளையிலே கேட்கப்படுவீர்கள். ஃபமா அன்தும் காயிலூன, என்னைய பற்றி நீங்க என்ன சொல்லுவீங்கன்னு கேட்ட நேரம் தோழர்கள் சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லக்த வஅத்தைத வநஸஹ்த.
நபியே, நீங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தஅவா பணியை, அந்த வஹீயுடைய பணியை, மார்க்க பணியை சரியாக எத்தி வைத்து விட்டீர்கள், அதை சரியாக நிறைவேற்றி விட்டீர்கள். மனித சமூகத்துக்கு செய்ய வேண்டிய அறிவுரைகளை சரியாக செய்து விட்டீர்கள் என்று அன்றைக்கு நபித்தோழர்கள் உத்தரவாதம் கொடுத்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? தன்னுடைய ஆள்காட்டி விரலை வானத்தை நோக்கி உசுப்பி காட்டி வானத்தளவில் உயர்த்தி கொண்டு, அல்லாஹும்ம ஷ்ஹத், இறைவா நீ சாட்சி இருந்து கொள், அல்லாஹும்ம ஷ்ஹத், இறைவா நீ சாட்சி இருந்து கொள், அல்லாஹும்ம ஷ்ஹத் என்று படைத்தவன் ரப்பிடத்தில் தன்னுடைய பிரச்சார பணி பூர்த்தியானதற்கு அந்த தோழர்கள் சாட்சி என்பதை சொல்லி காட்டினார்கள். அதே போன்று புகாரியிலே வரக்கூடிய அறிவிப்பிலே ஒரு கடமையை அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் தந்துவிட்டு போனார்கள். என்ன கடமை அது? அல்லாஹும்ம ஷஹதுன்னு 3 தடவை சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, ஃபல்யுபல்லிகி ஷாஹிதுல் காயிப, இந்த இடத்துக்கு வந்திருப்பவர் வராதவருக்கு இந்த அறிவுரைகளை எத்தி வைக்கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபருப்ப முபல்லகின் அவ் ஆமின் சாமியின், ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கேட்கின்ற மனிதரை விட எத்தி வைக்கப்படுகின்ற மனிதர் அதை மிகச்சிறந்த முறையில் என்ன செய்யலாம், அடைந்து கொள்ளலாம் என்று சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வருடமும் நபிகளாருடைய ஹஜ்ஜத்துல் வதாவுடைய அந்த உரையை படிக்கின்ற நானும் நீங்களும் அதை மக்கள் மயப்படுத்த வேண்டும், அதை மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இந்த உலகத்தில் நானும் நீங்களும் முஸ்லிமாக வாழ்வதற்கு, மூமினாக வாழ்வதற்கு இந்த அடிப்படைகள் தேவை என்ற செய்தியை, குர்ஆன் சுன்னாவுடைய போதனைகளை அடுத்தவர்களுக்கு எத்தி வைக்க வேண்டும் என்ற பாடத்தை நானும் நீங்களும் ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது. புகாரியிலே வருகின்ற அறிவிப்பில் இன்னொரு புத்திமதியை சொன்னார்கள். ஃபலா தர்ஜிஉ பஅதி குஃபாரா யத்ரிபு பஅதுகும் ரிகாப பஅதின், உங்களில் சிலருடைய கழுத்தை வெட்டுவதன் மூலம், சிலரை கொலை செய்வதன் மூலம் நீங்கள் காஃபிர்களாகி போய்விடாதீர்கள் என்ற எச்சரிக்கை செய்தியையும் சொன்னார்கள். அன்பார்ந்தவர்களே, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை கொலை செய்ய முயற்சி செய்வது, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை அழிக்க நினைப்பது எங்களை காஃபிர்களாக மாற்றிவிடலாம் என்ற எச்சரிக்கை செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்பதையும் மறந்து விடாமல், எந்த கட்டத்திலும் எங்களால் ஒரு முஸ்லிமுக்கு துரோகம் நடக்கக்கூடாது, எங்களால் ஒரு முஸ்லிமுக்கு அநியாயம் நடக்கக்கூடாது. அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரன் என்ற பாடத்தோடு சண்டை பிடிக்காமல், ஒரு முஸ்லிமோடு எதிர்த்து போராடாமல், ஈமானிய உறவோடு, இஸ்லாமிய உறவோடு பண்பாக வாழ வேண்டும் என்கிற ஆழமான தத்துவத்தை ஹஜ்ஜத்துல் வதாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் சொல்லித் தந்தார்கள். எனவே ஹஜ்ஜத்துல் வதாவிலே இன்னும் ஒரு சில அறிவுரைகளை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருந்தாலும், இந்த நேரத்துக்கு ஏற்ப மிக பெருமதியான புகாரி முஸ்லிமிலே வந்திருக்கின்ற பலமான அறிவிப்புகளின் மூலம் வந்திருக்கின்ற மிக பெருமதியான அறிவுரைகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, புகாரியை புரட்டி 1741 இலக்க செய்தியிலும் முஸ்லிமை புரட்டுவோம். அரபி இலக்கப்படி 1297 செய்தியையும் படிப்பதன் மூலம் நபிகளாருடைய ஹஜ்ஜத்துல் வதா உரையை படிப்போம், அதில் உள்ள பாடங்களை பெறுவோம். அதனூடாக இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிம்களாக வாழ்ந்து, உண்மையான முஸ்லிம்களாக மரணித்து, மறுமை நாளையிலே சுவனப்பாக்கியத்தை பெற நானும் நீங்களும் முயற்சி செய்வோம். வல்லவன் ரஹ்மான் எனக்கும் உங்களுக்கும் எல்லா ஈமானிய உறவுகளுக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள வேண்டும். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.